Net TV for you சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7.5 lakh subscribers வந்து இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 million மாறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க உங்க ரைடை ஷேர் பண்ணி சம்பாதிக்கணுமா? நீங்க எங்கேயாவது போகும்போது டிராவல் காசை கம்மி பண்ணுமா? கோ ஷேர் ட்ரிப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கொலை காண்டில் இருக்க மோனை கொல்லாம விட மாட்டேன். எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டி சென்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி பேரு. ஏய் பேரு வெர்லி விஜி, ஊரு வியாசர்பாடி, ஒய்ஃபு கேரளா லேடி, தில்லு இருந்தா வாடி. இல்லைங்க, டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், பேட்டை விசுவாசம். இந்த ரெண்டு டைலாக்குமே மிக்ஸ் பண்ணி இப்போ தில்லுக்கு துட்டு படத்துடைய பார்ட் 2 டீசர் 2 ஒன்று விட்டுருக்காங்க. டீசரில் ஓப்பனிங்கே இதாங்க இருந்தது, பேட்டை விசுவாசம். ஸோ இப்போ தான் வந்து அந்த டீசரை கரெக்டாக யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த லைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேட்டை விசுவாசத்தையும் ட்ரோல் பண்ணுற மாதிரி அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் டீசரில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, டீசரில் நிறைய நல்லாவே இருந்தது. நம்ம ஊர்வசி என்னடா பேயெல்லாம் பேட்டை டைலாக் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தானம் அவர்கள் விசுவாசம் டைலாக் பேசி பேயை வெறுப்பேற்றுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் டீசர் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து லைட்டை போட்டு காமிச்சு இப்போ பேய் இல்லையா, இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பேய் இருக்கா, லைட் அணைச்சாதான் பேய் வரும் அப்படின்றது. அப்போ ஏன்டா ஐஸ் பாய் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கா, ஓடுறா அப்படின்னு சொல்லி சந்தானம் துரத்தி விடுறது. ஒரே டார்ச்சை வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள பேயை தொலைவிட்டு இருக்காரு. நம்ம தில்லுக்கு துட்டு பார்ட் 1 பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 2 டீசர் இது. பேயை தொலைவி டார்ச் அடிச்சுட்டு போவார். இந்த இருட்டரில் போட்டு குத்து வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேயை ஓரளவுக்கு நல்லா டீஸ் பண்ணுற மாதிரியான படங்கள் நம்ம ரசிச்சிட்டோம். முன்னையெல்லாம் சின்ன வயசில் ஜெகன் மாதிரிலாம் அப்படியே இடுப்பை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அந்த பேய் படத்தை பார்த்துருப்போம், எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ பேய் படமா கண்டிப்பாக அதில் காமெடி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டையே மாற்றி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தில்லுக்கு துட்டு பார்ட் 1 வந்தப்போ வந்து சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு. சந்தானம் அவர்களுக்கு வேற லெவலில் அது பிளாக் பஸ்டர் அமைஞ்சது. இந்த படமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் பஸ்டர் அமையுமா இல்லையா நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தில் இந்த டீசர் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சந்தானம் பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. காமெடிலாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா இப்போ புதுசாக யோசிச்சிருக்க வச்சு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக ட்ரெண்டான காமெடிலாம் மறுபடியும் உள்ளுக்க இணைச்சு சந்தானம் பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, டீசரில் வேற என்ன இருந்துச்சுன்னா, மொட்டராஜன் இருந்தாருங்க. கடைசி அல்டிமேட்டே அவர் தான். அவர் அந்த பொசிஷன்ல நான் பார்த்துனே சரியான சிரிப்பு வந்துச்சு. ஸோ எங்கள் டீம் எல்லாமே பார்த்தாங்க. அவர் உட்காந்துருந்த அந்த பொசிஷனு, அவருக்கு வச்சிருந்த ஷாட்டு, அதுவும் அவர் எந்த சுச்சுவேஷனில் உட்காந்துருந்தாரு அப்படின்னு தான் மெயின். அதுக்கு உட்காந்துருந்தாரு. ஓட்டு போடுறதுக்கு இல்லைங்க, கீழே போடுறதுக்கு. அந்த உட்காந்துக்கும் போது அவர் தண்ணியை கொண்டுட்டு கழுவ போவார் பாருங்க, அதை வேற யாரோ கழுவி விடுவாங்க. ஐ மீன் பேய். ஸோ அந்த அளவுக்கு வந்து பேய்னா நம்ம பயம்படுத்தி தான் பார்த்துருப்போம். இந்த அளவுக்கு கழுவி நான் யாரும் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி படத்தில் சூப்பரான ஃபன்னான விஷயம்லாம் அலமெண்ட்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் டீசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த டீசர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் தர, போய் பாருங்க. பார்த்துட்டு அங்கே போய் உங்கள் கமெண்ட்டையும் பேஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ரிவ்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா அதுலயும் வந்து உங்க கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிருங்க. நீங்கள் இன்னும் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து நடுவில் இருக்கிற லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் சன் டிவியில் காப்பான் அப்படிங்கிற வீடியோவும், ரைட் சைடில் தளபதி ரசிகர் தலையோட விசுவாசத்தை பற்றி பேசின வீடியோ இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உடனடி அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.